Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளான் சுக்கா. இது பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும், கொஞ்சம் குயிக்காவும் பண்ணிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முதல்ல ஒரு மசாலா வறுக்கணும். அது பாத்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு வச்சிருக்கேன். இதை நான் இந்த வெறும் கடாயில போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம். இதுவே வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு நைஸா மிக்சியில பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன். இந்த மாதிரி சுக்கா ரெசிபிலாம் பண்றதுக்கு இரும்பு கடாயில் பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இரும்பு கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை, 2-3 லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. நான் பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டுடலாம். அதே மாதிரி ஒரு 5-6 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் போட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சிருக்கேன். அது போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம வறுத்து பொடிச்சா அந்த பொடி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் காளான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். தண்ணி அதுலேருந்தே விடும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஃப்ளேம் மீடியம் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. மல்லியில போட்டு இறக்கிடலாம். நம்ம மஷ்ரூம் சுக்கா ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த காளான் ஃப்ரை நல்லா காரச்சாரமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.